வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் பிரவீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம இப்போ என்ன ரெடி பண்ண போகிறோம்னா கேரட் சாதம். எல்லார் வீட்லேயும் கேரட் வந்து பொரியல் தான் பண்ணுவாங்க. வெரி சிம்பிள், வெரி சிம்பிளாக ஒரு கேரட் சாதம் ரெடி பண்ணால் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கேரட்டை செப்பரேட்டாக கிரேட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. இதில் வந்து வெங்காயம் போடக்கூடாது. இதில் வெங்காயம் போடாமல் பண்ணால் தான் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். வெங்காயத்தை போட்டிங்கன்னா ஆகும், ஸ்மெல்லு வரும், ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும், சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் வித்தவுட் வெங்காயத்தை ரெடி பண்ண தான் பார்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டதுக்கப்புறம் தான் உளுந்து போடணும். ரெண்டுத்தையும் ஒன்றா போடக்கூடாது. ஏன்னா உளுந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் கலர் வந்துடும். அதனால் கடலப்பருப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உளுந்து போடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா லைட்டாக வெடித்து கொஞ்சம் ஸ்பைசி கண்டிப்பாக இருக்கணும். கேரட் சாதத்தில் ஸ்பைசி இல்லைன்னா அது ஜீரோ தான், ஒன்றுமே இருக்காது. கொஞ்சம் லைட்டாக க்ரீன் சில்லி, கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், தீஞ்சு போயிடும் கருவேப்பிலை. அதனால் லாஸ்ட் டைமில் போடுங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, அந்த கிரேட் பண்ணி வச்ச கேரட் போட்டுங்க. கேரட் நல்லா சாத்தி ஆகணும். சாத்தி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணி லைட்டாக பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூளோட ஃப்ளேவர் தான் அந்த ரைஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி கொடுக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரைஸ் பாயில் பண்ணி செப்பரேட்டாக நான் எடுத்து வச்சுட்ருக்கிறேன். அந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணுங்கள். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த கேரட்டுக்கு தான் நம்ம சால்ட்டு போட்டோம், ரைஸுக்கு நம்ம சால்ட்டு போடலாம். அதனால் ரைஸுக்கு மேலே லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா வெல் மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸ் உடையக்கூடாது. இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது லஞ்ச் பாக்ஸ் யார் சாப்பிட்றாங்களோ அவங்க கண்டிப்பாக ஈவினிங் வீட்டில் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவாங்க, அம்மா ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இல்லை அப்பா ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக உங்களை பெருமையாக தான் சொல்லுவாங்க. இது நிஜமாகவே நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இவ்வளோ தான் வீடியோ. இதோட நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.